திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பெற்ற தாயை மகனே தம்பிள்சால் தலையில் அடித்து கொலை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொத்து பிரச்சனை காரணமாக மகன் யமனாக மாறியதன் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் கல்லாத்துப்பட்டியைச் சேர்ந்த தம்பதி கணேசன் செல்வி. இந்த தம்பதிக்கு செல்வம், வெங்கடேசன், கவினேஷ் என்ற 3 மகன்கள் உள்ளனர். இதில் இரண்டாவது மகன் வெங்கடேசனுக்கு கடந்த 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு லாவண்யா என்பவரோடு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிறார். மது போதைக்கு அடிமையான வெங்கடேசன் திருமணமாகி குழந்தை குட்டி என்று ஆனபோதும் வேலைக்கு செல்லாமல் பொறுப்பற்று சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இளம் தம்பதி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த இளம்பெண் கணவனை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார். மனைவி விட்டு சென்றதால் வெங்கடேசன் தனது தாயுடன் கல்லாத்துப்பட்டியில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் குடும்ப சொத்தை வெங்கடேசனின் அண்ணன் மற்றும் தம்பிக்கு மட்டும் பெற்றோர் பிரித்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் அடிக்கடி வீட்டில் தகராறு செய்து வந்துள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு 11:45 மணியளவில் வழக்கம் போல மீண்டும் சண்டை போட்டுள்ளார். அப்போது தனக்கும் சொத்தை பிரித்து கொடுக்குமாறு தாய் செல்வியிடம் தகராறு செய்திருக்கிறார். அதற்கு நீ வேலைக்கு போகாமல் எப்போதும் மதுபோதையில் இருப்பதாக தாய் கூறியுள்ளார். எனவே உனக்கு சொத்தை பிரித்து கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அப்படி சொத்தை பிரித்து கொடுத்தால் அதையும் குடித்து அழித்து விடுவாய் என்றும் திட்டியிருக்கிறார். அதை கேட்டு கோபமடைந்த வெங்கடேசன் உடற்பயிற்சி செய்ய பயன்படுத்தப்படும் தம்பிள்ஸை எடுத்து தனது தாயின் தலையில் 2 முறை தாக்கியிருக்கிறார். இதில் படுகாயமடைந்த செல்வி இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்துள்ளார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த உறவினர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை மீட்டு மணப்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக சேர்த்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து மணப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மணப்பாறை அருகே குடித்துவிட்டு பொறுப்பற்ற முறையில் சுற்றித் திரிந்ததால் சொத்தை பிரித்துக் கொடுக்க மறுத்த தாயை மகனே தம்பிள்சால் தாக்கி கொலை செய்தது பதைவதைக்கச் செய்திருக்கிறது.